அனைவருக்கும் வணக்கம். நாள்தோறும் தினகரன் நாளிதழில் வெளியாயிட்டிருக்க ஆர்வம் ஐஏஎஸ் அகாடமியின் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மாதிரி வினாவிடையை பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கு அறிவியல் தொடர்பான கேள்விகளை பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 35 கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த கேள்விகளை நமக்காக தொகுத்து வழங்கி இருக்காங்க ஆர்வம் ஐஏஎஸ் அகாடமியின் ஐயா மு சிபிகுமரன் அவர்கள். 11/8/24 இந்த தேதியினுடைய அறிவியல் கேள்விகள். வரிசைப்படி 126. புதுப்பிக்கத்தக்க முடியாத ஆற்றல் வளத்தை தேர்ந்தெடுக்கவும். இதற்கான விடை ஆப்ஷன் சி, தாதுக்கள். 127. சிப்கோ இயக்கம் உருவான இடம். ஆப்ஷன் பி, உத்தரகாண்ட். வன பாதுகாப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, 1980. 129. இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் தேசிய பூங்கா எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, கார்பெட் தேசிய பூங்கா. 130. டேஷில் இந்தியா வனவிலங்கு பாதுகாப்பு சங்கம் அமைந்துள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் சி, டேராடூன். 131. டேஷ் பெட்ரோலியத்திலிருந்து பெறப்படவில்லை. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, உயிரி வாயு. 132. ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட உயிரி தொகை அல்லது உயிரின குழுமத்தின் சூழ்நிலையியலை பற்றி படிப்பது. ஆன்சர் சி, 1 மற்றும் 4 மட்டும். 1 என்ன சொல்லுதுன்னா குழுமச் சூழ்நிலையியல், 4 கூட்டு சூழ்நிலையியல். 133. காடுகள் அழித்தல் எதை முன்னிறுத்தி செல்வதில்லை. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, வேகமான ஊட்டச்சத்து சுழற்சி. 134 பொறுத்துக. இதற்கான விடை 4321. ஸோ ஒருங்குயிரி நிலை லைக்கன், உடன் உண்ணும் நிலை ஆர்க்கிட்கள், ஒட்டுண்ணி கஸ்குட்டா, அமன்சாலிசம் பெனிசிலியம். 135 தவறான இணையை கண்டறிக. இதற்கான விடை ஆப்ஷன் டி, இந்தியாவின் அந்நிய ஆக்கிரமிப்பு சிற்றினங்கள் ஆகாய தாமரை. 136 காடுகள் அழிக்கப்படுதல் எனப்படுவது என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, தாவரங்கள் மரங்கள் ஆகியவற்றை அகற்றுதல். 137 இந்திய இராணுவ தளத்திற்கு அருகில் ஆங்கிலேய சகாப்தத்தில் உருவாக்கப்பட்ட ஏரி எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, செம்பரம்பாக்கம் ஏரி. 138 கர்நாடகாவின் சிர்சி எனும் இடத்தில் சூழலை பாதுகாக்கும் மக்களின் இயக்கம் யாது? அப்பிக்கோ இயக்கம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. 139 பிலிப்பைன்ஸிலிருந்து இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆக்கிரமிப்பு சிற்றினம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, லென்டனா. 140 எள் மற்றும் கம்பு போன்ற பணப்பயிர் வளர்ச்சிகளை தடுக்கும் தாவரம். ஆன்சர் ஆப்ஷன் பி, பார்த்தீனியம். 141 IUCN சிவப்பு பட்டியல் அலகுகளில் அச்சுறுத்தும் சிற்றின பட்டியல் சி எதை குறிப்பிடுகிறது? ஆன்சர் சி, சிறிய தாவர கூட்டத்தின் அளவு மற்றும் வீழ்ச்சி. அடுத்தபடியாக சப் இன்ஸ்பெக்டர் தேர்விலே சாதனை வெற்றியினை படைத்த ஆர்வம் ஐஏஎஸ் அகாடமியின் மாணவர் பி கார்த்திக் பாராட்டி கௌரவிக்கப்படுகிறார். சுத்தமான குடிநீர் பெறுதல் என்பது நமது அடிப்படை உரிமை. இது இந்திய அரசியலமைப்பில் எந்த பிரிவில் அடங்கியுள்ளது? விடை பி, பிரிவு 21. 143 ஸ்ட்ரெட்டோஸ்பியரின் ஓசோன் அடுக்கின் தடிமனை அளவிட பயன்படுவது. ஆன்சர் ஆப்ஷன் பி, பாப்சன் அலகு DU. 144 நீர்நிலைகளில் உள்ள எண்ணெய் கசிவுகள் போன்ற மாசுபாடுகளை அகற்ற நுண்ணுயிர்களின் வளர்சிதை மாற்றத்தினை பயன்படுத்தும் முறை உயிரிய தீர்வு. ஆன்சர் ஆப்ஷன் பி. 145வது கேள்வி. பின்வருவனவற்றில் எது உணவு சங்கிலிகளின் ஊட்ட நிலைகளை கடக்கும்போது எப்போதும் குறைகின்றது? விடை ஆப்ஷன் சி, ஆற்றல். 146
கைபேசிகளின் மூலம் உருவாகும் மின்னணு கழிவுகளின் எந்த உலோகம் அதிகமாக காணப்படுகிறது? விடை ஏ தாமிரம். 147. இமாஸ்குலேஷன் என்ற சொல் எதனை குறிப்பிடுகிறது? விடை பி மகரந்த தாள்களை நீக்குவது. 148வது கேள்வி. ஈரானில் 1971 கையெழுத்திடப்பட்டு டேஷ் பெயருடன் ஈரநிலங்கள் உலக அளவில் பாதுகாக்கப்படுகின்றன. ஆன்சர் ஆப்ஷன் ஏ ராம்சார் தளங்கள். 149. பட்டாம்பூச்சிகள் சுற்றுச்சூழல் மாற்றத்தின் உணர்திறன் குறிகாட்டிகளாகவும் குடை இனமாகவும் அங்கீகரிக்கப்படுகின்றன. அவற்றின் இலக்கு பாதுகாப்பு குறைவாக அறியப்பட்ட அச்சுறுத்தும் பட்டியலில் உள்ள உயிரினங்களுக்கு பயனளிக்கிறது. சிவப்பு பட்டியலின்படி குடை இனங்களில் பெரும்பாலானவை டேஷ் என வகைப்படுத்தப்படுகின்றன. ஆன்சர் ஆப்ஷன் ஏ அழியும் அல்லது அச்சுறுத்தல். 150. இலையில் காணப்படும் பச்சையம் டேஷுக்கு தேவைப்படுகின்றது. விடை ஏ ஒளிச்சேர்க்கை. 151. உடலில் அதிகப்படியான கொழுப்பு சேர்வதால் உடலின் எடை அசாதாரணமாக அதிகரிக்கும். இதனை டேஷ் என்பார்கள். ஆன்சர் சி உடல் பருமன். 152. வளிமண்டல கார்பன் டை ஆக்சைடு தாவரங்களுக்குள் சென்று நிலைப்படுத்தப்படும் நிகழ்வு டேஷ் என அழைக்கப்படுகின்றது. ஆன்சர் ஏ ஒளிச்சேர்க்கை. 153. வளிமண்டல கார்பன் டை ஆக்சைடு தாவரங்களுக்குள் உட்செல்லும் நிகழ்வு டேஷ் எனப்படும் ஒளிச்சேர்க்கை. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 154. கூற்று. ஜிம்னோஸ்பெர்ம் திறந்த விதை தாவரங்களாகும். காரணம், ஜிம்னோஸ்பெர்ம் தாவரங்களில் சூலானது சூற்பையால் சூழப்பட்டிருக்கும். இதற்கான விடை ஆப்ஷன் டி. கூற்று ஏ சரி, ஆனால் காரணம் ஆர் தவறு. 155. டேஷ் என்பது உறுதியான தடித்த வெண்ணிற உரையாக அமைந்து கண்ணின் உள்பாகங்களை பாதுகாக்கின்றது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஸ்க்லெரா. 156வது கேள்வி. முன்னெலும்பு மற்றும் குடல்வால் எதற்கு எடுத்துக்காட்டாகும்? ஆன்சர் டி எச்ச உறுப்புகள். 157. தவறாக பொருத்தப்பட்டுள்ள குறைபாடு நோயினை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் சி வைட்டமின் B2 பெரிபெரி. 158. நோய் காரணியான போர்டெல்லா பெர்டூசிஸ் சுவாச குழாய் பகுதியை பாதித்து டேஷ் நோயை ஏற்படுத்துகிறது. விடை டி கக்குவான் இருமல். 159. கீழ்காணும் விலங்குகளில் உமிழ்நீரில் உள்ள வேதிப்பொருளானது இரத்த அழுத்தத்தை குறைக்கும் மருந்துகள் தயாரிக்க பயன்படுகின்றன. ஆன்சர் டி ஹிரிடோனிரியா கிரானுலோசா. அடுத்து இன்றைக்கு இறுதியான மற்றும் 160வது கேள்வி. டேஷ் ஒளிக்கதிர்களை மின் தூண்டல்களாக மாற்றி அவற்றை பார்வை நரம்பின் வழியாக மூளைக்கு அனுப்பும் பணிகளை செய்கின்றது. விழித்திரை. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஆர்வம் IAS அகாடமியின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மீண்டும் நாளைக்கு சந்திப்போம்.